அன்னைக்கு ஒரு நாள் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா குருமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணி நைட்டே ஊற வச்சிருந்தேன். சரின்னு குக்கர்ல வந்து வேக வச்சுக்கலான்ட்டு குக்கர்ல போட்டு வேக வச்சேங்க. அப்போ ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, சீக்கிரமா நான் இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் குக்கர்ல வந்து விசில் போயிட்டு இருந்தது. ஸோ அப்புறம் டக்குன்னு ஒன்று வந்து வேலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சோறு வந்து வடிச்சிட்டேனா, ஸோ அதனால வந்து அதை வந்து தாளிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு சீரகம் வந்து பொரிய விட்டுக்கோங்க. பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் வந்து மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம ஏதாவது ஒரு பயிர் வகையை வேக வச்சிருக்கோம் அப்படின்னா அதை வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட சாதத்தை வந்து சேர்த்து உதிரி உதிரியா அது கூட வந்து உப்பு வந்து சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான தாளிச்ச சாதம் ரெடி ஆயிடும். சிம்பிளா எந்த பயிரும் சேர்க்காமலும் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது பயிர் வகையோடு சேர்த்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும், ஃபில்லிங்கா இருக்கும், உங்களுக்கு நிறைய சத்தானதா கொடுத்த மாதிரி இருக்கும். கடைசி கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்க, செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு.